இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். இவனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. இங்க வந்து உட்காந்துக்கிட்டு பழைய ஞாபகத்தை கிளப்பிக்கிட்டே இருக்கான். இவன் இருந்து போற வரைக்கும் எனக்கு பிரஷர் தான். வாங்க மாப்ள, வாங்க வாங்க. என்ன வேணும்? அத்தை, நீங்க ஹாலுக்கு போங்க. அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருங்க. எதுக்கு? நான் சமைக்கிறேன். என்ன மாப்ள நீங்க விளையாடுறீங்களா? இங்க வந்திருக்கும் போது நான் தானே உங்க எல்லாருக்கும் சமைச்சு போடணும். நேத்து கூட இப்படிதான் நீங்களே பரிமாறன்னு சொன்னீங்க. இன்னைக்கு சமைக்கிறேன்னு சொல்றீங்க. அத்தை, இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பாக்கியம். இதுக்கு முன்னாடி என் சொந்த பந்தம்னு நான் யாருக்குமே சமைச்சு போடல. இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்காது அத்தை. நான் சூப்பரா சமைப்பேன். அதுக்கு இல்ல, இருந்தாலும் நாங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க அஞ்சலி கூட்டிட்டு போங்க அத்தை. மாப்ள, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? எங்களுக்கு இதெல்லாம் பழகி போச்சு. நாங்க பாத்துக்கிறோம். நானே சமைச்சிடுறேன், சரியா? அத்தை, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? ப்ளீஸ் அத்தை. இல்ல, நான் பாத்துக்கிறேன். நோ ப்ராப்ளம். நீங்க போங்க. ரெண்டு பேருக்கு தான் சமைச்சாரு இவ்வளவு நாளா. எத்தனை பேருக்குன்னா சமைச்சிருவாரா? சாப்பிடுற மாதிரி இருக்குமா? ஏங்க, எல்லாருக்கும் சமைச்சிருவீங்களா? ஏன் சொல்லி டவுட்டா கேக்குறேன்? இல்ல, நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறப்போ சின்ன சின்னதா சமைப்பீங்க, நம்ம சாப்பிட்டுருவோம். ஆனா இப்போ ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஐட்டங்கள் பண்ணணும்ல. நீங்க செஞ்சிருவீங்களா? அதெல்லாம் பண்ணிரலாம் அஞ்சலி. நீ போய் பேசிக்கிட்டு இருப்போ. போ. ஏங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம்ல. எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட எப்படியாவது கண்டுபிடிச்சு தரீங்களா? ட்ரை பண்றேன். அம்மா, உங்க அண்ணன் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? எப்பவும் சொல்றதாங்க. இத்தனை வருஷமா அவர் ஃப்ரெண்டு மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்தாரா, இல்ல வேற ஏதாவது? ஐ மீன், அவர் எதுக்காக தேடுறாரு? அவர்கிட்ட ஏதாவது பேசணும்னோ அந்த மாதிரி எதுவும் பேசலையா? அத பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எப்பவும் சொல்ல மாட்டாரு. நாங்களும் கேட்டு பார்த்துட்டு விட்டுட்டோம். ஓ, இப்ப வரைக்கும் அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அண்ணன் ரொம்ப பிடிவாதமா இருக்கு. அவன் ஏன் இத்தனை நாளா என்ன தேடிக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமோ? ஏங்க, நீங்களும் அதே ஆசிரமத்துல தானே வளர்ந்தீங்க? ஆமா. நீங்களும் அண்ணனும் பாத்துக்கிட்டதே இல்லையா?
அது அந்த ஆசிரமம் ரொம்ப பெருசு அஞ்சலி. கிட்டத்தட்ட ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருவேளை பார்த்திருக்கலாம், பழக்கம் இருந்திருக்காது, அதனால ஞாபகம் இல்ல. ஆனா இப்பவும் அந்த ஆசிரமத்துக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல. ம், ம். ஆ, அந்த ஆசிரமத்துல பேசி எப்படியாவது அவரை கண்டுபிடிக்க முடியுமா? ஷூர், கண்டிப்பா ட்ரை பண்றேன் அஞ்சலி. ப்ளீஸ்ங்க, எனக்காக இந்த உதவியை பண்ணுங்க. என் அண்ணனை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு அவரை நிம்மதியா இருப்பாருங்க. ரொம்ப நாள் மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தா என் அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு. கண்டிப்பா நான் பாக்குறேன் அஞ்சலி. நீ ஃபீல் பண்ணாத, சரியா? போ. நல்ல வேலை நம்மள பத்தி யாருகிட்டயும் சொல்லல. ஒருவேளை நம்மள பத்தி எல்லா உண்மையும் சொல்லி இருந்தா இந்த பொறி பூகம்பமா வெடிச்சிருக்கும். கடைசி வரைக்கும் நம்மள பத்தின உண்மை முருகனுக்கு தெரியவே கூடாது. மேடம், நான் ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க. நீங்க கோவப்பட மாட்டேன்னு சொன்னா நான் கேக்குறேன். கேளுங்க வெற்றி. ஒருவேளை இந்த தாலிய கட்டினவரு நல்லவரா, உங்களுக்கு பிடிச்சவரா இருந்தா நீங்க என்ன முடிவெடுப்பீங்க? என்ன முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க வெற்றி? இல்ல, நான் யதார்த்தமா தான் கேட்டேன் மேடம். நீங்க தான் சொல்லணும். என் கண்ணுக்கு முன்னாடி என்ன நேருக்கு நேர் சந்திக்க தயங்குறவன், தைரியம் இல்லாத ஒருத்தன், எனக்கே தெரியாம நான் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு தாலி கட்டியிருக்கான். அவன் எப்படி வெற்றி நல்லவனா இருக்க முடியும்? இல்ல மேடம், அது வந்து இல்ல வெற்றி, அவன் ஊருக்கு வேணா நல்லவனா இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் கெட்டவன் தான். என் வாழ்க்கையில நான் வெறுக்கிற ஆள் அவனாதான் இருக்கும். தடவை சந்திப்பேன்ல, அதுதான் அவனை சந்திக்கிற கடைசி நிமிஷமா இருக்கும். இப்ப அவன் எதுக்கு தேடிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க? அவன் கையாலேயே இந்த தாலியை கழட்டணும்.